வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை குரல் தேனி 2022. கற்றதனால் ஆய பயனென்குல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். விளக்கம்: தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? Explanation: What profit have those derived from learning who worship not the good feet of him who is possessed of pure knowledge? நீரென்று அமையாது உலகினின் யார் யார்க்கும் வானென்று அமையாது ஒழுக்கு. விளக்கம்: எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால், மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும். Explanation: If it be said that the duties of life cannot be discharged by any person without water, so without rain there cannot be the flowing of water. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். விளக்கம்: செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர், செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர். Explanation: The great will do those things which is difficult to be done, but the mean cannot do them. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகல நீரப்பிற. விளக்கம்: ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும், அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை. Explanation: Let him who does virtuous deeds be of spotless mind. To that extent is virtue. All else is vain show. அழுக்காறு அவா வெகுளி இன்னாற்றல் நான்கும் இழுக்கா என்றது அறம். விளக்கம்: பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும். Explanation: That conduct is virtue which is free from these 4 things, viz., malice, desire, anger, and bitter speech. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். விளக்கம்: உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். Explanation: He who on earth has lived in the conjugal state as he should live will be placed among the gods who dwell in heaven. குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலைச்சொல் கேளாதவர். விளக்கம்: தம் மக்களின் மழலைச்சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது, யாழின் இசை இனியது என்று கூறுவர். Explanation: The pipe is sweet, the lute is sweet, say those who have not heard the prattle of their own children. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். விளக்கம்: தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள். Explanation: The mother who hears her son called a wise man will rejoice more than she did at his birth. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். விளக்கம்: மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். Explanation: So to act that it may be said, by what great penance did his father beget him, is the benefit
which a son should render to his father. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. விளக்கம்: அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயனென்று கூறுவர். Explanation: They say that the union of soul and body in man is the fruit of the union of love and virtue in a former birth. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். விளக்கம்: எலும்பில்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பில்லாத உயிரை அறம் வருத்தும். Explanation: Virtue will burn up the soul which is without love, even as the sun burns up the creature which is without bone. Example: worms. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விளக்கம்: விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? Explanation: Is it necessary to sow the field of the man who, having feasted his guests, eats what may remain? மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. விளக்கம்: அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும், அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார். Explanation: As the anicham flower fades in smelling, so fades the guest when the face is turned away. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவந்தற்று. விளக்கம்: இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. Explanation: To say disagreeable things when agreeable are at hand is like eating unripe fruit when there is ripe. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. விளக்கம்: உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும். Explanation: A favor conferred in the time of need, though it be small in itself, is in value much larger than the world. யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. விளக்கம்: காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்கவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். Explanation: Whatever besides you leave unguarded, guard your tongue. Otherwise, errors of speech and the consequent misery will ensue. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு. விளக்கம்: தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது. Explanation: The wound which has been burnt in by fire may heal, but a wound burnt in by the tongue will never heal. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தில் தலை. விளக்கம்: தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும். Explanation: To bear with those who revile us, just as the earth bears up those who dig it, is the first of virtues. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். விளக்கம்: செருக்கினால்
தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும். Explanation. Let a man, by patience, overcome those who through pride commit excesses. அரணாக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கம் பேணாத அழுக்கறுப்பான். விளக்கம். தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தை கண்டு மகிழாமல் அதற்காக பொறாமைப்படுவான். Explanation. Of him who instead of rejoicing in the wealth of others envies it, it will be said he neither desires virtue nor wealth. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்ற பின்னோக்காச் சொல். விளக்கம். எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம். நேரில் இல்லாத போது பின் விளைவை ஆராயாத சொல்லை சொல்லக்கூடாது. Explanation. Though you speak without kindness before another's face, speak not in his absence words which regard not the evil subsequently resulting from it. சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல். விளக்கம். சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும். பயனில்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது. Explanation. Speak what is useful and speak not useless words. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. விளக்கம். இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர்? மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை. Explanation. Benevolence seeks not a return. What does the world give back to the clouds? வரியார்க்கன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து. விளக்கம். வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது. மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையது. Explanation. To give to the destitute is true charity. All their gifts have the nature of what is done for, a measured return. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. விளக்கம். ஒரு துறையில் முற்பற்று தோன்றுவதானால் புகழோடு தோன்ற வேண்டும். அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அங்கு தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நல்லது. Explanation. If you are born in this world, be born with qualities conducive to fame. From those who are destitute of them, it will be better not to be born. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. விளக்கம். அருளில்லாதவன் தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும் போது தன்னை விட வலியவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும். Explanation. When a man is about to rush upon those who are weaker than himself, let him remember how he has to trembling before those who are stronger than himself. கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைப்படு பாலால் கொளல். விளக்கம். நேராக தோன்றினும் அம்பு கொடியது, வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொன்பு நன்மையானது. மக்களின் பண்புகளையும் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். Explanation. As in its use the arrow is crooked and the curved lute is straight, so by their deeds and not by their appearance let the uprightness or crookedness of men be estimated. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை
கள்ளத்தால் கல்வேம் எனல். விளக்கம். அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்ற மனத்தால் நினைப்பதும் தீமையானது. Explanation. Even the thought of sin is sin. Think not then of craftily stealing the property of another. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். விளக்கம். வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவருக்கு ஒரு சிறிதும் தீங்கில்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும். Explanation. Truth is the speaking of such words as are free from the least degree of evil to others. மரத்தில் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். விளக்கம். யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். தீமையான விளைவுகள் அச்சினத்தாலேயே ஏற்படும். Explanation. Forget anger towards everyone, as fountains of evil spring from it. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின்னோய் தன்னோய் போல் போற்றாக் கடை. விளக்கம். மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்றாவிட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயனுண்டோ? Explanation. What benefit has he derived from his knowledge who does not endeavor to keep off pain from another as much as from himself? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. விளக்கம். கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும். Explanation. The chief of all the virtues which authors have summed up is the partaking of food that has been shared with others and the preservation of the manifold life of other creatures. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. விளக்கம். நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமை ஆகிய பெருமை உடையது இவ்வுலகம். Explanation. This world possesses the greatness that one who yesterday was is not today. யாதனின் யாதனை நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். விளக்கம். ஒருவன் எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை. Explanation. Whatever thing a man has renounced, by that thing he cannot suffer pain. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. விளக்கம். பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன். Explanation. He is a king who is able to acquire wealth, to lay it up, to guard, and to distribute it. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. விளக்கம். எண் என்று சொல்லப்படுவன எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர். Explanation. Letters and numbers are the two eyes of man. தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றணிந்தார். விளக்கம். தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்கல்வியையே விரும்புவர். Explanation. The learned will long for more learning when they see that, while it gives pleasure to themselves, the world also derives pleasure from it.
செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். விளக்கம்: செவிக்கு கேள்வியாகிய உணவில்லாத போது வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும். Explanation: When there is no food for the ear, give a little also to the stomach. அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண். விளக்கம்: அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணுமாகும். Explanation: Wisdom is a weapon to ward off destruction. It is an inner fortress which enemies cannot destroy. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றுமில். விளக்கம்: ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றுமில்லை. Explanation: There is nothing too difficult to be attained by those who before they act reflect well themselves and truly consider the matter with chosen friends. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இருக்கு. விளக்கம்: செய்ய தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும். துணிந்த பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். Explanation: Consider and then undertake a matter. After having undertaken it, to say we will consider is folly. பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். விளக்கம்: மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும். Explanation: The axle tree of a bandy loaded only with peacock's feather will break if it be greatly overloaded. ஞாலம் கருதினங் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். விளக்கம்: செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் கைகூடும். Explanation: Though man should meditate the conquest of the world, he may accomplish it if he acts in the right time and at the right place. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. விளக்கம்: பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும். காலம் வாய்த்த போது அதன் குத்து போல் தவறாமல் செய்து முடிக்க வேண்டும். Explanation: At the time when one should use self-control, let him restrain himself like a heron, and let him like it, strike when there is a favorable opportunity. நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற. விளக்கம்: ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். Explanation: In deep water, a crocodile will conquer all other animals, but if it leaves the water, other animals will conquer it. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். விளக்கம்: செய்கின்றவனுடைய தன்மையை ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும். Explanation: Let a king act after having considered the agent whom he is to employ, the deed he desires to do, and the time which is suitable to it. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார் கேவுல. விளக்கம்: காக்கை தனக்கு கிடைத்ததை மறைத்து வைக்காமல்
சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும் ஆக்கமும் அத்தகைய இயல்புடையவருக்கே உண்டு. Explanation. The crows do not conceal their prey, but will call out for others to share with them while they eat it. Wealth will be with those who show a similar disposition towards their relatives. அல்லற்பற்று ஆற்றாத அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. விளக்கம். முறை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ. Explanation. Will not the tears shed by a people who cannot endure the oppression which they suffer from their king become a saw to waste away his wealth? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. விளக்கம். எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. Explanation. In all that a king thinks of, let him think of his greatness, and if it should be thrust from him by fate, it will have the nature of not being thrust from him. நெடுநீர் மறவி மடித்துயிர் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். விளக்கம். காலம் நீட்டித்தல், சோம்பல், மறதி, அளவு மீறிய தூக்கம் ஆகிய இந்த நான்கும் கெடுகின்ற இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம். Explanation. Procrastination, forgetfulness, idleness, and sleep. These four things form the vessel which is desired by those destined to destruction. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்து கூலி தரும். விளக்கம். ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும். Explanation. Although it be said that through faith it cannot be attained, yet labor with bodily exertion will yield its reward. இடுக்கண் வருங்கா நகுக அதனை அடு தூர்வது அக்தொப்பதில். விளக்கம். துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும். அத்துன்பத்தை எதிர்த்து வெல்ல வல்லது அதை போன்றது வேறு இல்லை. Explanation. If troubles come, laugh. There is nothing like that to press upon and drive away sorrow. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். விளக்கம். சொல்லும்போது கேட்டவரை தன் பயப்படுத்தும் பண்புகளுடன் கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது சொல்வன்மையாகும். Explanation. The minister's speech is that which seeks to express elements as bind his friends to himself, and is so delivered as to make even his enemies desire his friendship. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. விளக்கம். வேறொரு சொல் அந்த சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருந்தால் அறிந்த பிறகே சொல்ல கருதியதை சொல்ல வேண்டும். Explanation. Deliver your speech after assuring yourself that no counter speech can defeat your own. சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். விளக்கம். இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம். சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். Explanation. To say how an act is to be performed is indeed easy for anyone, but far difficult it is to do according to what has been said. எண்ணிய எண்ணியாங்கு எய்து
எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். விளக்கம்: எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்கப்பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர். Explanation: If those who have planned an undertaking possesses firmness in executing it, they will obtain what they have desired, even as they have desired it. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் அதனிற் கூறியதில். விளக்கம்: ஒருவன் பொருளை ஈட்ட வேண்டும், அவனுடைய பகைவரின் செருக்கை கெடுக்க வல்லவால் அதைவிட கூர்மையானது வேறு இல்லை. Explanation: Accumulate wealth, it will destroy the arrogance of your foes. There is no weapon sharper than it. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது. விளக்கம்: காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குறித்தவராமல் எய்த அம்பை ஏந்துதலை விட வெட்ட வெளியில் நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது. Explanation: It is more pleasant to hold the dart that has missed an elephant than that which has hit hare in the forest. முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. விளக்கம்: முகம் மட்டும் மலரும்படியா நட்பு செய்வது நட்பன்று, நெஞ்சமும் மலரும்படியாக உள்ளன்பு கொண்டு நட்பு செய்வதே நட்பாகும். Explanation: The love that dwells merely in the smiles of the face is not friendship, but that which dwells deep in the smiles of the heart is true friendship. அழிவனவை நீக்கி ஆர்வித்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. விளக்கம்: அழிவை தரும் தீமைகளிலிருந்து நீக்கி நல்ல வழியில் நடக்க செய்து அழிவு வந்த காலத்தில் உடனிருந்து துன்பப்படுவதே நட்பாகும். Explanation: True friendship turns aside from evil ways, makes him walk in the good way, and in case of loss, it shares his sorrow with him. அமரகத்து ஆற்றழுக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. விளக்கம்: போர் வந்தபோது களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது. Explanation: Solitude is more to be desired than the society of those who resemble the untrained horses which throw down their riders in the fields of battle. வாள் போல பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. விளக்கம்: வாளை போல் வெளிப்படையான பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். Explanation: Fear not foes who say they would cut like a sword, but fear the friendship of foes who seemingly act like relations. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். விளக்கம்: முன்னுண்ட உணவு சிரித்த தன்மை ஆராய்ந்து போற்றிய பிறகு தக்க அளவு உண்டால் உடம்பிற்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. Explanation: No medicine is necessary for him who eats after assuring himself that what he has already eaten has been digested. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்புச் செயல். விளக்கம்: நோய் இன்னதென்று ஆராய்ந்து நோயின் காரணம் ஆராய்ந்து அதை தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து உடலுக்கு பொருந்தும்படியாக செய்ய வேண்டும். Explanation: Let the physician inquire into the nature of the disease, its cause, and its method of cure, and treat it faithfully, according to medical rule. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். விளக்கம்:
எல்லா உயிர்க்கும் பிறப்பொரு தன்மையானதே. ஆயினும் செய்கின்ற தொழில்களின் உயர்வு தாழ்வு வேறுபாடுகளால் சிறப்பியல்பு ஒத்திருப்பதில்லை. Explanation. All human beings agree as regards their birth, but differ as regards their characteristics because of the different qualities of their actions. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. விளக்கம். பெருமை பண்பு எக்காலத்திலும் பணிந்து நடக்கும். ஆனால் சிறுமையோ தன்னைத்தானே வியந்து பாராட்டிக் கொள்ளும். Explanation. The great will always humble himself, but the mean will exalt himself in self-admiration. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமை யாற்றழிந்தற்று. விளக்கம். பண்பில்லாதவன் பெற்ற பெரிய செல்வம் வைத்த களத்தின் தீமையால் நல்ல பால் தன் சுவை முதலியன கெட்டார் போன்றதாகும். Explanation. The great wealth obtained by one who has no goodness will perish like pure milk spoiled by the impurity of the vessel. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. விளக்கம். உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர்தொழிலின் பின் நிற்கின்றது. அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது. Explanation. Agriculture, though laborious, is the most excellent form of labor for people, though they go about in search of various employments, have at last to resort to the farmer. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. விளக்கம். உழவு செய்ய முடியாமல் உயிர் வாழ்கின்றவர் எல்லாரையும் தாங்குவதால் உழவு செய்கின்றவர் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர். Explanation. Agriculturists are, as it were, the linchpin of the world, for they support all other workers who cannot till the soil. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரை யாங் கண்டதில். விளக்கம். மக்களே போலிருப்பார் கயவர் அவர் மக்களை ஒத்திருப்பது போன்ற ஒப்புமை வேறு எந்த இருவகை பொருள்கள் இடத்திலும் யாம் கண்டதில்லை. Explanation. The base resemble men perfectly as regards form, and we have not seen such exact resemblance among any other species. Thank you for watching. Please like, comment, share and